இன்றைக்கு கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்கிறோம். தூரத்திலே ஒரு பருந்தை பார்த்தவுடனே அல்லது ஒரு காகத்தை பார்த்தவுடனே இந்த அம்மா கோழி தலையை தூக்கி கொண்டு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்தை உடனே இந்த குஞ்சு கோழிகள் கேட்கும். கேட்கிறது மாத்திரமல்ல, அம்மாவின் அழைப்புக்கு கீழ்ப்படியும். எதற்காக கேட்கிறார்கள்? கீழ்ப்படிவதற்காக கேட்கிறார்கள். எப்படி கீழ்ப்படுகிறார்கள்? எப்படி கீழ்ப்படுகிறாங்க? நான் நேற்றுக்கு அடிக்கடி சொன்னேன், நீங்கள் இனிமேல் இந்த கோழியும் குஞ்சுகளும் பார்க்கணும். அது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. அம்மா இப்படி ஒரு குரலை கொடுத்த உடனே இந்த கோழி குஞ்சுகள் கேள்வியே கேட்காது, பொசுக்குன்னு போயிடும் அம்மாவின் சட்டைகளுக்குள்ள. ஏதாவது ஒரு கோழி குஞ்சு சற்றே நிதானித்து கூட இருக்கிறவங்க எல்லாம் போறாங்களான்னு பார்த்து நாம் போலாமே, அப்படி யோசிக்கிறதை நீங்கள் பார்த்ததுண்டா? கிடையாது. உண்மையிலேயே ஒரு கழுகை பார்த்துத்தான் என்னுடைய அம்மா குரல் கொடுக்கிறாளா என்று நான் அதை நிதானித்து விட்டு போவேன் என்று நினைக்கிறது உண்டா? கிடையாது. கழுகு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அது பறந்து வந்து என்னை பிடிக்கிறதற்கு வெகு நேரம் ஆகும். ஆகவே நான் நடந்து சென்று அம்மாவின் செட்டைகளுக்குள்ளே போவேன் என்று அந்த குஞ்சுகள் நினைப்பது உண்டா? கிடையாது. அதுதான் கீழ்ப்படிதலின் அழகு. அன்பானவர்களே, கீழ்ப்படிதல் என்றால் என்ன? கேட்கிற சத்தியத்துக்கு 100க்கு 100 உடனடியான கீழ்ப்படிதல். இன்றைக்கு சத்திய வேதத்தில் சிலருடைய கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானித்து விட்டு நாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு முக்கியமான கட்டளையை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே இந்த கோழி குஞ்சுகளுக்கு செட்டைகளின் கீழே, அம்மாவின் செட்டைகளின் கீழே ஒரு அடைக்கலம் கிடைக்கிறது பாருங்க. அதனுடைய சுகம் எப்படி இருக்கும் என்பதை தியானிக்கலாம். நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். நேற்றைக்கு இன்னைக்கும் போதகிறவர்கள் முகவுரையாக சொன்னது எல்லாமே என்னுடைய பிரசங்கம் சார்ந்தவை தான். ஏதோ நாங்கள் சொல்லி வச்சுட்டு வந்தோம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. இது கர்த்தருடைய ஆவியானவருடைய வேலை என்று நேற்றைக்கே நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது சத்திய வேதத்தில் கீழ்ப்படிந்த ஒரு குடும்பத்தை குறித்து நாம் பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இங்க வாப்பா, கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்று என்னுடைய ஜனங்களுக்கு நான் கற்றுத்தர வேண்டும். அதற்கு ஒரு நடைமுறை செயலை நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நீ ரேகாவியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோட பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சரசம் குடிக்க கொடு என்று சொன்னார். ரேகாவியரின் புத்திரர் அலைந்து தெரிகின்ற ஒரு கூட்டத்தார். அவர்களை போய் எரேமியா அழைத்தார். தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தார். பிரபுக்களுடைய அறையிலே, 4ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே பிரபுக்களுடைய அறையின் அருகேயும் வாசலை காக்கிற சல்லூமின் குமாரனாகிய மசேயாவினுடைய அறையின் மேலும் உள்ள இத்தாலியாவின் குமாரனும் தேவனுடைய மனுஷனுமாகிய ஆனான் என்னும் புத்தருடைய அறையிலே அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திராட்சை ரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களை அவர்களுக்கு முன்னாலே வைத்து இதை குடியுங்கள் என்று சொன்னார்களாம். அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு பாருங்க. 6ஆம் வசனம், அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாவின் குமாரனாகி எங்களுடைய தகப்பன் யோனதாப் நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதையாமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் செய்து வருகிறோம். அவங்க அப்பா ஒரு கட்டளை கொடுத்தாராம், வீடு கட்டாத, வயல் வாங்காத, பயிர் செய்யாதே, நீ தேசாந்தரியாய் நடந்து தெரியுன்னு. பல தலைமுறைகளாக அந்த மக்கள், அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாரும் அது கீழ்ப்படுகிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் ஒருவேளை கேட்டிருப்பார்கள், அம்மா அப்பாவை பார்த்து, அம்மா அம்மா அப்பா அப்பா
எல்லாரும் வீடு கட்டி வாழுகிறார்களே, எல்லாரும் திராட்சரசம் குடிக்கிறார்களே, நம்ம ஊர்ல திராட்சரசம் முக்கியமான உணவல்லவா, அதை நம்ம ஏன் செய்யக்கூடாது? அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த தகப்பன் என்ன சொல்லி கொடுத்திருப்பார்? மக்களே, நம்முடைய தகப்பனாகிய யோனதாப் இப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கடைசி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 35ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, 35ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ போய் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டு புத்தியை ஏற்றுக்கொள்கிறதில்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோனதாவின் குமாரருக்கு அவர் கொடுத்த கட்டளைப்படி அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமற் போனீர்கள். என்ன அற்புதமான ஒரு வாசகம் என்று பாருங்கள். எவ்வளவு உருக்கத்தோடு ஆண்டவர் கேட்கிறாருன்னு பாருங்க. அவங்க அப்பா ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார்ப்பா, நடைமுறைக்கு கஷ்டமான ஒரு கட்டளை. அந்த கட்டளையை அந்த பிள்ளைகள் இதுவரைக்கும் பின்பற்றுகிறார்கள். ஆனால் நான் உருவாக்கின என்னுடைய ஜனம் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், 33ஆம் அதிகாரத்தின் 31ஆம் வசனம். இந்த வசனம் 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்காகவே எழுதப்பட்ட வசனம் போல இருக்கிறது. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். எசேக்கியேல் 33:31. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ பொருளாசையை பற்றி போகிறது. இது ஆண்டவருடைய மனதின் வலி. ஆண்டவருடைய மனதின் வலி என்ன, வேதனை என்ன? என் பிள்ளைங்கள்லாம் கோயிலுக்கு வராங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க, பைபிள் வச்சுக்கிறாங்க, நீ சொல்ற வார்த்தையெல்லாம் நல்லா கேட்குறாங்கப்பா, ஆனால் அவர்கள் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லப்பா. அவர்களுடைய மனம் பொருளாசையை பற்றி போகிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே 2 எஜமான்கள் உண்டு, ஒன்று தேவன், இன்னொன்னு பிசாசு. இல்லை, 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமான் கடவுள், இன்னொரு எஜமான் யாரு? நமக்கு உலகப் பொருள். சாத்தானுக்கு நம்ம ஊழியம் செய்ய போக மாட்டோம், சத்துருவானவனுக்கு. ஏன்னா ஏற்கனவே மனசுக்குள்ள தெரியும். ஆனால் அவன் நம்மை வழிவிலக பண்ணும்படி உலகப் பொருளுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை அனுப்புவான். இதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்றாரு. என்னுடைய ஜனங்கள் கேட்கிறாங்கப்பா, ஆனா கேட்டாலும் அதன்படி செய்கிறதில்லை. இன்னொரு வேத பகுதியை பாருங்கள். நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதருடைய போட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணார். பிரசங்கெல்லாம் முடிகிற வரைக்கும் காத்துக்கொண்டே இருந்தார் பேதுரு. எப்படா பிரசங்கம் முடியும்? முடித்த உடனே அந்த போட்டை எடுத்து கரையில் ஒதுக்கிட்டு மெதுவாக போய் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு காத்திருந்தார். ஆண்டவர் சொன்னார், ஆழத்தில் தள்ளிட்டு போய் வலது பக்கமாக வலைய போடுன்னார். அப்பொழுது பேதுரு சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொன்னதுனால செய்கிறேன். ஆண்டவரே, கடல்ல எப்ப மீன் கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இரவு நேரத்தில் கிடைக்காத மீன்கள் பகல்ல கிடைக்காது. ஆனா நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? நீங்க சொன்னதுனால செய்கிறேன்.
கீழ்ப்படிதல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். உம்முடைய ஆலோசனைகள் நடைமுறைக்கு ஒத்து வராதது போல தோன்றினாலும் நான் கீழ்ப்படிவேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். பிள்ளைகளுக்கு வேதம் தருகிற ஒரே ஒரு கட்டளை என்ன? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இன்னொரு வரி இருக்கு, கீழ்ப்படியுங்கள். இது அப்போ எது அநியாயம்? இது நியாயம்னா அநியாயம் ஒன்று இருக்குதுல்ல. இது நியாயம்னா அநியாயம் எது? கீழ்ப்படியாமல் இருக்கிறது தானே. கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல். இது நடக்குமா நடக்காத அந்த கேள்வியே உனக்கு வேண்டாம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் எங்க பண்ணாரு? கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல திராட்சரசம் குறைபட்டு போனது. இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்கிறார், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன் அந்த அம்மா இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்டாங்க திராட்சரசம் இல்லைன்னு? ஏதாவது அற்புதம் ஆண்டவர் செய்வார்னு நினைச்சாங்களா? நினைக்கல. ஏன்னா அது வரைக்கும் ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்யவில்லை. இதுதான் முதலாவது அற்புதம். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் வந்து கேட்பதற்கு காரணம் எதுவாக இருந்திருக்கும் என்றால், என்னுடைய மகனிடத்திலே ஒரு தேவையை குறித்து சொன்னால் அவன் ஏதேனும் ஒரு வழியில் அதை நிவர்த்தி செய்வான் என்கின்ற நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆகவே வந்து சொன்னார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. ஆனாலும் இயேசுவின் தாயாருக்கு தெரியும், அவருடைய வேலை சீக்கிரத்தில் வரும், ஏதாவது ஒன்றை சொல்லுவார் என்று தெரியும். ஆகவே அவர்கள் வேலைக்காரர்களை அழைத்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கேள்வி மாத்திரம் கேட்றாத, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து விடுங்கள். அவர் என்ன சொன்னார்? அங்க தேவை என்ன? திராட்சரசம். இயேசு கிறிஸ்து கொடுக்க சொன்னது என்ன? தேவை திராட்சரசம். இயேசு கிறிஸ்து அதுக்கு பதிலாக கொடுக்க சொன்னது என்ன? தண்ணி. நீங்க கொடுப்பீங்களா? கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கல்யாண வீட்டுனாலே நிறைய பேர் 2 கல்யாணம் இருந்தாச்சுன்னா எங்க 2 பாயாசம் இருக்குன்னு தேடி போவாங்க. அது மாதிரி தான் அங்கே திராட்சரசம்னு வைங்களேன். எல்லாத்துலையும் கலப்படம் பண்ணலாம். இந்த இந்த பாயாசத்தில் மட்டும் கலப்படம் பண்ண முடியாது இல்லையா? மற்றெல்லாம் வெந்நியை ஊற்றி கொஞ்சம் நீட்டி விடலாம். ஆனால் அந்த பாயாசத்தை மட்டும் அப்படி பண்ண முடியாது. அது குறைபட்டு போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இலைய மூடணுமா வேண்டாமா, இருக்குதா பாயாசம்னு. அது மாதிரி ஒரு நிலைமையில மக்கள் இருக்கிறார்கள், படக்கு படக்குன்னு அடிச்சுட்டு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்பு, அதை மொண்டு பந்து விசாரிப்புக்காரர்கிட்ட போய் கொடு. நான் அந்த இடத்துல நின்றுருந்தேன்னா மெதுவாக நழுவிடுவேன். நம்ம தண்ணியை கொண்டு கொடுக்க போய் அது ஒருவேளை திராட்சரசமாக மாறிச்சோ மாறலையோ, மாறாமல் போயிட்டானாக்கா அந்த வாளி நேராக என் தலைக்கு வந்துடும். ஏன்? பந்தி விசாரிப்புக்காரன் என்ன சொல்லுவான்? ஏன்டா கிண்டலா பண்ணுற, நக்கலை அடிக்கிற, அவன் திராட்சரசம் இல்லைன்னு லபோ லபோன்னு அடித்து கொண்டிருக்கிறான், இப்போ போய் தண்ணியை கொண்டு ஊற்ற சொல்றிய, ஓடுறான்னு விரட்டுவான் இல்லையா? அவர்கள் கலிலேயர்களானபடியினால் கீழ்ப்படிந்தார்கள். நம்ம ஏன் கீழ்ப்படியலை தெரியுமா? நாம் கலிலேயர்கள் அல்ல. கலிலேயர்கள் என்றால் கொஞ்சம் பின்தங்கிய மக்கள், கல்வி அறிவற்றவர்கள். நமக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி, படித்தவர்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கலிலேயர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எருசலேம் மக்கள். காரணம் என்ன? அவர்கள் கற்றவர்கள். அதிக படிப்பு ஆபத்தை பல வேளைகளிலே மனிதனுக்கு உண்டாக்கும், நிறைய கேள்விகளை எழுப்பும். அவர்கள் கலிலேயர்களானபடியினால் கீழ்ப்படிந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களில் ஒருத்தன் தான் ரொம்ப படித்தவனா. யார் தெரியுமா அவன்? யாரு? யூதாஸ். அவர்தான் கல்வியிலே சிறந்தவர், கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுல திறமைசாலி. கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படிதல் நடைமுறைக்கு சாத்தியமா? தண்டி திராட்சரசமா மாறுமா? நோ கேள்வி. எந்த கேள்வியும் நீ கேட்க கூடாது. நீ என்ன செய்யணும்? உனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். இயேசு சொன்னார், நான் கீழ்ப்படிவேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்.
இயேசு கிறிஸ்துவினுடைய பல கட்டளைகள் இந்த உலகத்தின் நடைமுறைக்கு ஒத்து வராதவைகள் போல தோற்றமளிப்பவைதான் பல கட்டளைகள். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய அதிகாரங்களை வீட்டில் போய் நல்லா வாசிங்க, மனப்பாடம் செய்யுங்க. இங்கே ஒரு அம்மா அழகாக மனப்பாடம் சொன்னாங்க இல்லையா? என்னுடைய திருச்சபையில் ஒரு தடவை ஒரு அம்மா பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், 119ஆம் சங்கீதத்தை யாரெல்லாம் படிச்சுட்டு வராங்க பார்க்கலாம்னு. ஒரு 6 பேர் படிச்சுட்டு வந்துட்டாங்க. இங்கே வைங்க அந்த போட்டியை, படித்து சொல்லுவாங்க. வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுவோம். அவற்றில் அநேக வசனங்கள், அநேக கட்டளைகள் நம்முடைய எண்ணத்தில் எப்படி தோன்றும் என்றால், இது நடைமுறைக்கு ஒத்து வராது, இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியாது. அப்படியல்ல அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். செய்துட்டா தண்ணீர் திராட்சரசமாக மாறிவிடும். இன்னொரு கீழ்ப்படிதலை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக, அதாவது உரிமை பேராக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன பெரிய கீழ்ப்படிதல் என்று பாருங்கள் அன்பானவர்களே. லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் 12வது வயதிலே நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் போதகர் நடுவே உட்கார்ந்து கேள்வி கேட்கவும் அவர்களை வினாவவும் தொடங்கினாராம். கிட்டத்தட்ட 3 நாளாக உட்கார்ந்து அங்கே பேசி கொண்டிருந்திருக்கிறார். ஒருவேளை இரவிலே தூங்கி மறுநாள் காலையிலே வந்து அப்படி இருந்திருக்கலாம். அப்போ 12வது வயதிலேயே அவர் வேதத்தை மிக நன்றாக கற்றிருந்தார். வேத வசனங்கள் ரொம்ப தெளிவாக அவருக்கு தெரிந்திருந்தன. எப்படி வேத வசனங்களை அவர் கற்றார்? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இப்படி ஒரு வேதம் வீடு வீதோறும் கிடையாது. இன்றைக்கு இப்படி ஒரு பைபிள் உங்கள் கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பைபிள் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. எல்லாம் தோல் சுருளை எழுதி வேதபாரகருடைய வீட்டிலோ பரிசேயருடைய வீட்டிலையோ ஜெபாலயத்திலேயோ இருக்கும். படிக்கிறவங்க எப்படி படிக்கணும்? ஜெபாலயத்தில் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது படிக்கணும். இன்னும் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்றால் அந்த வேதபாரகர் வீட்டில் சென்று, ஐயா எனக்கு அந்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து காட்டுறீங்களான்னு கேட்கணும். கொஞ்சம் பொறுப்பா, நான் ஒரு வேலையாக இருக்கிறேன்னு சொன்னால் காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்தால் அதனுடைய அருமை நமக்கு தெரிந்திருக்கும். இன்று கரங்களிலே இருக்கிறபடியினால் அதனுடைய அருமை நமக்கு புலப்படவில்லை. அப்படி ஆண்டவர் வேதத்தை கற்றார். அம்மா அப்பா தேடி வந்தாங்க. உன்னுடைய தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று உங்களுக்கு தெரியாதா? அம்மா, என்னுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியுமல்லவா? அப்பா, நான் எப்படி பிறந்தேன் என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா? என் நிமித்தமாய் நீங்கள் பட்ட அவமானங்கள் எவ்வளவு என்பது உங்களுக்கு தெரியுமல்லவா என்று சொன்னார். ஆனால் என்ன செய்தார்? அவர் போய் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யார் அவர்? ஒரு முறை ஒரு தேவனுடைய மனுஷனிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். சின்ன வயசாக இருக்கும்போது, ஐயா, இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல குழந்தையாத்தானே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார், எப்பொழுது அவர் தன்னை தெய்வம் என்று அறிந்து கொண்டார்? அப்பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக தம்முடைய 12வது வயதிலே அவர் அறிந்து கொண்டார், நான் மனுஷகுமாரன் அல்ல, மனிதர்களுக்காக வந்தார், அதனால் அவர் தன்னைத்தானே மனுஷகுமாரன் என்று சொல்லிக் கொண்டார். ஆனால் அது அவர் தேவகுமாரன், தேவன் என்பதை 12 வயதிலேயே அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து எப்போ பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார்? தான் கடவுள் என்று அறிந்த பின்னரும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். அப்படின்னா நம்ம எவ்வளோ அதிகமாக கீழ்ப்படியணும் இல்லையா?
இயேசு கிறிஸ்துவை விட அவருடைய பெற்றோர் சிறந்தவர்கள் அல்ல. ஆன்மீக வாழ்விலே பல குறைகள் உள்ளவர்கள். பாவமே இல்லாத ஒருவர் தான் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தார், பிறந்தார், வாழ்ந்தார். அவர் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவர் மக்களை பார்த்து கேட்டார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? ஒருத்தருக்கும் பதில் சொல்ல முடியல. ஆகவே அவர் எந்த கரைகளும் இல்லாதவர், எந்த குறையும் இல்லாதவர். ஆனால் குறைகள் உள்ள தன்னுடைய பெற்றோருக்கு அடங்கி இருந்தார், கீழ்ப்படிந்திருந்தார். 12 வயசுல இருந்து 30 வயசு வரை எத்தனை வருஷம்? 18 வருஷம். அதனால்தான் 30வது வயதிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் போது வானத்திலே இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கொஞ்சம் யோசியுங்கள் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவை 30வது வயதில் பிதாவாகிய தேவன் இவ்வளவு மனம் குளிர்ந்து உச்சி முகரும் அளவுக்கு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லும்படி 30 வயசு வரை ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்களேன்? என்ன பண்ணாரு? ஒரு பிரசங்கமாவது பண்ணாரா? பண்ணல. ஒரு அற்புதமாவது செய்தாரா? செய்யல. ஆண்டவருடைய வீட்டில் மொத்தம் 9 பேர் உண்டு. 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள். 4 2 6. அவர் 1, அம்மா 1, அப்பா 1. இந்த 9 பேருக்கும் உழைத்துத்தான் சாப்பாடு போட்டார். ஏன்? 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கு சாப்பாடு போட்ட ஆண்டவருக்கு தச்சு வேலை செய்யாமலே தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியுமா? முடியாதா? முடியுமில்ல. செய்தாரா? செய்யவில்லை. இந்த உலகத்திலே 100% மக்கள் எந்த வாழ்க்கை வாழுகிறார்களோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய பெற்றோருக்கு அவர்களுடைய பிள்ளைகளில் அதிகமாய் கீழ்ப்படுகிறவர் யாராக இருந்திருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதிகமாக கீழ்ப்படிஞ்சவங்க யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் விளையாடிட்டு இருப்பார் சின்ன வயசில். அம்மா கூப்பிடுவாங்க, மக்களே ஒவ்வொரு வேலை இருக்கு, ஓடிவா. இந்த ஒரு விளையாட்டையும் முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லியிருப்பாரா, இல்லை உடனே ஓடி போயிருப்பாரா? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ஓடி போயிருப்பாரா, இல்லை இந்த ஒரு விளையாட்டையும் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருப்பாரா? உடனே ஓடி போயிருப்பார்ல. கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் தான் ஆண்டவர பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே ஒருவேளை நாம் கீழ்ப்படிதல் என்று சொன்னால் உடனே ஊழியத்துக்கு போயிடணும், உடனே ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும் அப்படி நினைக்க கூடாது. 30 வயது வரை ஆண்டவர் எந்த ஊழியமும் செய்யவில்லை. 30 வயது வரைக்கும் ஆண்டவர் எந்த பிரசங்கமும் பண்ணவில்லை. எவரை காட்டிலும் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவதற்கு 12 வயசுலேயே அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் பண்ணல. பிதாவின் வேலைக்காக காத்திருந்தார். பிதா எந்த வேலையை கொடுத்தாரோ அந்த வேலை வரைக்கும் அந்த வேலையை அவர் செய்து கொண்டே இருந்தார். மீண்டும் ஒருவரை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் 3.5 ஆண்டுகால ஊழியத்தின் முடிவிலே தம்முடைய குமாரனை பார்த்து இதே வார்த்தைகளை சொன்னார். இவர் என்னுடைய நேசகுமாரன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு கடவுளே இந்த உலகத்துக்கு வந்து மனிதர்களால் அடிக்கப்படுவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தபடியினால், அல்லேலூயா, கீழ்ப்படிந்த தெய்வம். அவர் கீழ்ப்படிந்து நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறார். மகனே மகளே, இந்த மாதிரி நீ கீழ்ப்படி. கீழ்ப்படிதலை குறித்து ஆண்டவர் இன்னும் நிறைய சொல்லி இருக்கிறார். சுயத்தை சாக கொடுக்கின்ற ஒரு கீழ்ப்படிதல். எனக்கு ரொம்ப புரியாமல் இருந்த ஒரு வசனம், யோவான் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி. யோவான் 15:5 வாசிங்க பார்க்கலாம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இல்லாம உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. ஆண்டவரே, நீங்க இல்லாம இருக்கிற நிறைய பேர் நிறைய விஷயங்களை செய்றாங்களே. வேத வசனங்களை நாம் கற்கும் போது முன்னால என்ன எழுதியிருக்கு, பின்னால என்ன எழுதியிருக்குன்னு வாசிக்கணும் இல்லையா? செடியையும் கொடியையும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். நான் செடி, நீங்கள்
கொடிகள். எப்படி ஒரு கொடி செடியிலே நிலைத்திருக்கிறதோ அதுபோல நீங்கள் என்னிலே நிலைத்து நின்றால் கனி கொடுப்பீர்கள். நிலைத்து நிற்காம தரையுண்டு கீழே விழுந்து விட்டால் நீங்கள் கனி தர முடியாது. ஆகவே என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னால், என்னுடைய விருப்பத்தின்படி செய்யாமல், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் செய்கின்ற எதுவுமே என்னுடைய கணக்கிலே சேராது, என்னுடைய சித்தத்தின் படியானதாக இருக்காது என்று பொருள். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய சுயம் சாக வேண்டும். சுயம் சாதல் என்றால் என்ன? லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அது ஒரு கீழ்ப்படிதல். தன்னைத்தான் வெறுத்தல்னா என்ன அர்த்தம்? பலருக்கு புரியாதுல்ல. தன்னைத்தான் வெறுத்தல்னா எனக்கு பிடிக்கல, நான் நல்ல சட்டை போட மாட்டேன், குளிக்க மாட்டேன், அழுக்காத்தான் இருப்பேன், பல் விளக்க மாட்டேன், தலை சீவ மாட்டேன், ஷேவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தன்னைத்தானே வெறுக்கிறதா? அது அல்ல. என்னுடைய சுயத்தை சாக கொடுப்பது, என்னுடைய சுயத்தை சாக கொடுப்பது ஒரு பெரிய கீழ்ப்படிதல். அதற்கு சரியான உதாரணம் யார் தெரியுமா? நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள். மோசையின் காலத்தில் ஆண்டவர் கொடுத்தது 10 கட்டளை. ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நடுமரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டேன்னா செத்து போவேன். பிறகு ஒருத்தன் வந்தான், சாப்பிட்டு தான் பாரு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? செத்துருவேன்னார்ல, நீ சாக மாட்டாய், உன் கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள். நன்றாக கவனியுங்கள். பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய கரங்களை கட்டி போடவில்லை. பழத்தை சாப்பிடு என்று சொன்ன சத்துருவானவன் ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்படியாக அவளுடைய கரத்தை கொண்டு போய் அந்த பழத்திலே வைத்து பறிக்க செய்து வாயிலே திணிக்கவில்லை. பறிச்சது யாரு? ஏவாள். தின்னது யாரு? ஏவாள். ரெண்டு பக்கத்தில் இருக்கு சார். ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, சத்ருவானவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறான். தீர்மானிக்க வேண்டியது யாரு? நீங்களும் நானும் தான். நமக்குள்ள இருக்கிற சுயம் என்ன சொல்லுகிறது? சாப்பிட்டு தான் பாரு, என்ன நடக்குன்னு பார்த்துடலாமே, எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணி பாரு, உலகத்தில் எல்லாரும் வாழ்ற மாதிரி வாழ்ந்து பாரு என்று நம்மை மாம்சம் பின்னுக்கு இழுக்கிறது. ஒரு சிம்பிள் ட்ரூத், எளிமையான உண்மை என்ன தெரியுமா? பாதுகாப்பான உண்மை. கடவுள் சொன்னா அதை நான் செய்வேன். கண்ண மூடிட வேண்டியதான். சாத்தானே, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆண்டவர் தான் என்னை இந்த உலகத்திலே படைத்தார். ஏதேனும் அழகிய தோட்டத்தை அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. நீ சொல்றதை நான் கேட்பேனா, அவர் சொல்றதை நான் கேட்பேனா? அவர் கொடுத்த கட்டளைக்கு நான் மொத்தமாக கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஏவாள் மறுத்திருந்தால் இந்த உலகத்தின் வரலாறு வேற எதையோ மாதிரி போயிருக்கலாம். இதற்கு பெயர் சுயம் சாதல். சுயத்தை சாக கொடுக்காதபடியினால்தான் பல இல்லங்களிலே பிரச்சனைகள். நீயா நானா பார்த்துடலாம். புருஷ மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது? ஏன் வருது? நீயா நானா தான். திருச்சபைக்குள்ள ஏன் பிரச்சனைகள்? சாகாத சுயங்கள் சண்டை போடும். செத்த சுயம் என்ன செய்யும்? விட்டு கொடுக்கும். அவர் வையப்படும் போது பதில் வையவில்லை. தம்மை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் பல லேகியோன் தூதர்கள் கீழே வந்து இறங்குவார்கள். ஆனால் அவர் தம்முடைய சுயத்தை சாக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலை பற்றி ஒரு அருமையான வசனம் வேதத்தில் இருக்கிறது. அந்த வசனத்தை சில வேத வல்லுநர்கள் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை பற்றி தாமே எழுதிய ஒரு வரி சுயசரிதை என்று சொல்லுவார்கள். அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம்.
என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். சித்தம்னா என்ன? விருப்பம், அவ்வளோதான். ஒரு புதிய திருவிவிலியம் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அப்பப்போ புரியாத வார்த்தைகளை அதில் கொஞ்சம் தேடி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். என் சித்தத்தின்படி, என் விருப்பத்தின்படி செய்வதற்காக நான் இந்த உலகத்தில் வரவில்லை. தேவன் என்னை அனுப்பினது அவருடைய சித்தத்தை நான் செய்வதற்காக, அவ்வளவுதான். இதுதான் சரியான கீழ்ப்படிதல். அன்பானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ளே வந்துவிட்டால், ஒருவேளை தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் போது இவ்வளவு 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 ஒரு கோழையாக இவன் இருக்கிறானே என்று பிறர் நினைக்கலாம். நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல் வரும். என்ன ஆறுதல் தெரியுமா? என்ன ஆறுதல்? நான் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது அப்படித்தான் சொன்னார்கள். நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி வா. அவரை போன்ற ஒரு சிலுவை கோலம் என்பது அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். கிட்டத்தட்ட நிர்வாண கோலத்திலே தொங்குகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். என்னாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னார். இப்போ சிலுவையிலே தொங்குகிறார். அதைத்தான் அவங்க கேலி பேசுறாங்க, நக்கல் அடிக்கிறார்கள். நீ கிறிஸ்துவன கீழே இறங்கி வா, நிறைய பேரை ரட்சித்தாய் அல்லவா, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். இதெல்லாம் ஆண்டவரை ஒன்றும் செய்யவில்லை. அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரை ஒன்றும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இந்த உலகத்திலே வந்தார். எனவேதான் ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் அற்புதமான ஒரு கீழ்ப்படிதல். இத்தகைய ஒரு கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான கட்டளையை இப்பொழுது நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். அந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிச்சிட்டிங்கன்னா மற்ற கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறது லகுவாயிரும். அது மாத்திரமல்ல, மற்ற வாழ்வின் பாவங்கள் எல்லாம் அகன்று போய்விடும் எளிதாக. இயேசு கிறிஸ்துவிடத்திலே நியாயசாஸ்திரி ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டார். கற்பனைகளிலெல்லாம் பிரதானமான கற்பனை எது? கட்டளைகளில் எல்லாம் முக்கியமான கட்டளை எது? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. இதுதான் கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை. நீ உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல மற்றவங்கள்ட்ட எல்லாம் அன்பாயிரு. ஆனால் இந்த இரண்டாவது பகுதியை, இந்த முக்கிய கட்டளையின் இரண்டாவது பகுதியை ஆண்டவர் கொஞ்சம் மேம்படுத்தி புதுப்பித்தார். அது எங்கன்னு பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். புதிய கட்டளை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதில் என்ன புதுசு இருக்கு? நல்லா வாசிங்க அந்த வசனத்தை. ஏற்கனவே இருந்த கட்டளை என்ன? நீங்கள் உங்கள்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி அடுத்தவங்கள்ட்ட அன்பா இருங்க. இப்போ ஆண்டவர் அதை புதுப்பிக்கிறார். எப்படி புதுப்பிக்கிறாரு? நான் உங்கள்கிட்ட அன்பா இருந்த மாதிரி நீங்கள் அடுத்தவங்ககிட்ட அன்பா இருங்க. கற்பனைக்கு எட்டுகிறதா அன்பானவர்களே? ஆண்டவரே, நீங்கள் எப்படி எங்கள்கிட்ட அன்பா இருந்தீங்க ஆண்டவரே? பரம பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையா இருந்த நீங்கள் அந்த பெரிய பதவியை கீழே புறந்தள்ளி விட்டு என்னை போல இந்த மண்ணிலே வந்து எல்லா பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து வேர்வை சிந்தி வேலை செய்து சொந்த ஜனங்களாலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கவிடப்பட்ட அந்த அன்பை நாங்களும் பிறரிடத்திலே காட்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய ஆண்டவர். அதுதான் நம்முடைய இலக்கு. அன்பானவர்களே, தேவனிடத்தில் அன்பாயிரு, மனுஷரிடத்தில் அன்பாயிரு. இதுதான் பிரதானமான கற்பனை. இந்த கட்டளையை நாம் சரியாக கடைபிடித்தால் மற்ற எல்லாம் வழிக்கு வந்துடும். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒரு 50% கரெக்டு சார்.
ஒன்று ஆண்டவர்கிட்ட அன்பாயிரு, அது ஒரு பாதி. மிச்சம் பாதி என்ன? அடுத்தவங்ககிட்ட அன்பாயிரு. அப்போது ஆண்டவர்கிட்ட அன்பாக இருந்தால் எவ்வளோ மார்க் கிடைக்கும்? மொத்தம் 100 மார்க்குன்னா ஆண்டவர்கிட்ட மட்டும் அன்பாக இருந்தால் எத்தனை மார்க் கிடைக்கும்? 50 மார்க் கிடைக்கும். அடுத்தவங்ககிட்ட அன்பாக இல்லாமல் இருந்தாலும் 50 மார்க் கிடைச்சிடும். இப்போ எல்லாம் 35 மார்க் தான் பாஸ் மார்க்கு. அப்போ 50 மார்க் கிடைச்சா நான் என்ன செய்திருவேன்? பாஸ் ஆயிடுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது. நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேனா இல்லையா என்று கண்டுபிடிப்பது எப்படி? நல்லா கவனிங்க. நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேனா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பது எப்படி? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் சொல்றதுல என்ன பொய் இருக்கு? அவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னது பொய். தொடர்ந்து வாசிங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ நம்ம அடுத்தவங்கிட்ட அன்பா இருக்கிறோமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது எப்படி? கண்ட சகோதரனிடத்தில் அன்பா இருக்கிறோமா? கண்ட மருமகளிடத்தில் அன்பா இருந்தால், அன்பா இல்லாம இருந்தா காணாத ஆண்டவர்கிட்ட எப்படி நீ அன்பா இருப்ப? காண்கின்ற மாமியாரிடத்தில் அன்பு கூற முடியவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நீ அன்பு கூறு என்று சொல்வது எப்படி? கூட இருக்கிற கமிட்டி மெம்பர்கிட்ட அன்பா இல்லைன்னா நான் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கேன்னு சொல்றது எப்படி? உடன் ஊழியம் செய்கின்ற ஊழியரோடு அன்பாக இருக்க முடியவில்லை என்றால் நான் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வது எப்படி? நீ சொல்வது பொய், பச்சை பொய். இந்த செய்தியை ஒருமுறை ஒரு தேவனுடைய மனுஷன் எங்களுடைய ஆலயத்திலே கொடுத்தார். நீ அடுத்தவங்கிட்ட அன்பு இல்லைன்னா உன்னுடைய தேவ அன்பு பொய். கூடிய சீக்கிரம் யார்கிட்டயால அன்பு இல்லாமல் இருக்கிறீங்களோ அவர்களிடத்தில் அன்பா ஒன்று சேர்ந்து விடுங்கள். அதுக்கு லகுவான காரியம் இல்லை, கஷ்டமான காரியம்தான். ஆனால் அதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன் என்று அவர் ஒரு வழியும் சொல்லி கொடுத்தார். நீங்களும் இப்போ ஆசையாக கேட்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய சண்டைக்காரங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சண்டைக்காரங்களே இல்லைங்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க. ஒரு தடவை ஆர்வ மிகுதியினால ஒரு ஊரில் போய் சொல்லிட்டேன். அந்த ஊருக்கு பேர் அன்பின் நகரம், சாத்தூர் பக்கத்தில் இருக்குது. எனக்கு சண்டைக்காரங்களே கிடையாதுன்றவங்க கை தூக்குங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு அம்மா 80 வயசு, அந்த ஊழியருடைய, அந்த ஊரில் உள்ள ஒரு ஊழியருடைய மனைவி, அவங்க கை தூக்குனாங்க. மிச்சம் ஒருத்தர் கூட கை தூக்கலை. அதனால உங்களுக்கு நிறைய சண்டைக்காரங்க இருக்கலாம். சிலருக்கு ஒரு 40 பேஜில் எழுதினா தீரும், சிலருக்கு 200 பேஜில் எழுதினா தான் தீரும். அது எவ்வளோ இருக்குன்னு நீங்களே உங்களை கணித்து கொள்ளுங்கள். அப்போ அவர் அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்தாரு. யார் பேரில் உங்களுக்கு வெறுப்பு, கசப்பு, கோபம் இருக்கிறதோ அந்த நபருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அல்லவா, அதை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த 4 நாள் அந்த ஆளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் மனசில் இருக்கிற கசப்பு கரைஞ்சு போயிடும். இன்றைக்கி எளிதாக அந்த மனிதரோடு நட்பு பாராட்டலாம் என்று சொன்னார். எனக்கு ஒரு சண்டைக்காரன் இருந்தான். அப்போது 6 வருஷமாக நாங்கள் பேசலை. ஏதோ ஒரு விஷயமா அவன் வீட்டில் ஒரு காரியத்துக்காக போன போது தாறுமாறாக என்னை ஏசி வெளியே அனுப்பிட்டாங்க. கடுமையான வார்த்தைகளால் திட்டி விட்டான். அதனால் நான் பேசுகிறதில்லை. எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீயும் ஒரு ஊழியக்காரன், ஒருத்தன் கூட பேசாமல் இருக்கிற. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நான் அவங்க கூட பேசிடுறேன் ஆண்டவரே. இந்த மாதிரி ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அதனால் 7 நாளைக்குள்ள அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவனுடைய மகனும் என்னுடைய மகனும் ஒரே ஆங்கில பள்ளியிலே பயின்று கொண்டிருந்தார்கள். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. நான் போய் சேரில் உட்காந்துருந்தேன். என் கூட 6 வருஷம் சண்டை இருந்தானே ஒருத்தன், அவன் அப்படியே வந்தான் பாருங்க. அவனுக்கு காலை பார்த்தோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. செருப்பை பார்த்தோடனே ஓ இன்னாராக்கம் வரா, இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பக்கத்தில் இருந்த சேர ஒரு தட்டு தட்டி உட்காரலாமே அப்படின்னு அவனு உட்கார்ந்து விட்டான்.
அவனு இவங்க கூட எப்படா பேசலாம்னு காத்துட்டு இருந்திருப்பான் போல. நாங்கள் சண்டையே போடாதவங்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா, அவ்வளோதானா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணி பாருங்க. இப்பெல்லாம் நான் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறேன். பொது வாழ்வில் இருக்கிறபடினால் சில நெருடர்கள், மனக்கசப்புகள் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் இல்லையா? யார் கூடயாவது கொஞ்சம் மனக்கசப்பு வந்துட்டானாக்கா 24 மணி நேரத்துக்குள்ள ஃபோன் போட்டு பேசிடுவேன். அதுக்கு தான் ஃபோன் இருக்கு. சும்மா அதை நோண்டிகிட்டே இருக்கிறதுக்கு இல்லை. எதிர்ப்பை வளரவிட்டால் அது வளரும், சண்டையை வளரவிட்டால் அது வளரும். 24 மணி நேரத்துக்குள்ள பேசிடலாம், ஒரு சண்டை முடிஞ்சு போகும். நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? உனக்கு எரும மாட்டு தோல், சூடு சொரணை கிடையாது, நீ பேசுவே. எங்களுக்கெல்லாம் எரும மாட்டு தோல் கிடையாது, ரொம்ப நுட்பமான தோலாகும். அப்படியெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். நம்ம ஆட்கள், பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, என் ஒத்த முடியல உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த பையன் என் வீட்டுக்கு வரக்கூடாது. ஆமாம், நீ ஆனா பார்த்துடலாம். எத்தனை நாளைக்கு பார்க்க போறீங்க? எத்தனை நாளைக்கு பார்க்க போறீங்க சார்? நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வது எப்படி? நான் வீட்டுக்குள்ள அன்பா இருக்கிறேனா? ரோட்ல போகும்போது அன்பா இருக்கிறேனா? டிராஃபிக்கில் எனக்கு கோபம் உண்டாக்குறவன் மேல நான் எரிஞ்சு விடுறேனா? இல்லை அன்பா இருக்கிறேனா? என்னை விட அதிக மார்க் வாங்குகிற பிள்ளையை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருதா? இல்லை ஒரு சந்தோஷம் வருதா? இல்லை என் பிள்ளையை விட அடுத்தவன் பிள்ளை அதிக மார்க் வாங்கும்போது உள்ளத்துல கோபமும் எரிச்சலும் கசப்பும் முறுமுறுப்பும் பார்க்கும்போதே ஒரு கோபம் வந்துன்னா உன்னுடைய தேவ அன்பு போய். நேற்றுக்கு பாஸ்டர் சொன்னாங்க, நான் கொத்திக்கோட்டில் கொயர் மாஸ்டராக இருந்தேன்னு. 12 வருஷம் இருந்தேன். எங்களுடைய ஆலயம் கட்டப்பட்டு 194 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் உங்களுடைய ஆலயம் 214 ஆண்டுகளை கடந்து விட்டது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ஆலயத்தில் கொயரில் ஒரு 35 பேர் இருப்பாங்க. ஒரு நாள் கொயரில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் வரிசை மாற்றி உட்கார வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி ஒரு தங்கச்சியை இன்னொரு இடத்துல மாற்றி உட்கார வச்சேன். அடுத்த வாரத்துலேருந்து அவள் கொயருக்கு வரல. ஏதாவது காரணம் இருக்கலாம்னு நினச்சி விட்டுட்டேன். 2 வாரம் கழித்து அவளுடைய தகப்பனாரை வழியிலே பார்த்தபோது நான் கேட்டேன், உங்கள் மக கோயிலுக்கு 2 வாரமாக வரலையே, என்ன காரணம்? அதுவா, ஏன் மோளை கொண்டு இன்னாருக்க மோளைக்கிட்ட நீங்கள் இருத்திட்டியா? இல்லை, நாங்கள் சண்டை இல்லை. புரியுதா? அவங்க அப்பாவும் சண்டையா? அந்த அப்பாவுக்கு மகளுக்கிட்ட இந்த அப்பாவுக்கு மகளை கொண்டு தான் உட்கார வச்சுட்டானா. என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது, இந்த கொயருக்குள்ளேயே உங்களால் சேர்ந்து உட்கார முடியலைன்னா பரலோகத்தில் போய் எப்படி சேர்ந்து உட்காருவீங்க? இதுக்கு பதில் என்ன? பரலோகத்துக்கு போனா தானே. ஒரு கமிட்டிக்குள்ளேயே உங்களால் சேர்ந்து உட்கார முடியவில்லை என்றால் பரலோகத்தில் போய் எப்படி உட்காருவீங்க? போனா தானே. ஒரு ஆதினத்துக்குள்ளேயே உங்களால் சேர்ந்து உட்கார முடியவில்லை என்றால் பரலோகத்தில் எப்படி சார் உட்காருவீங்க? போனா தானே. ஒரு ஆபத்தான எல்லையிலேயே நாம் இருக்கிறோம் அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளையை புறந்தள்ளி விடுகின்றோம். அதை ஒரு பெரிய பாவமாக நாம் கருதுவதில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பெரிய பாவம். களவு செய்யாதிருப்பாயாக, அது பெரிய பாவம். கொலை செய்யாதிருப்பாயாக, எது பெரிய பாவம்? எல்லாமே பெரிய பாவங்கள் தான். எது முதல் பெரிய பாவம்? எது முதன்மையான கட்டளையோ அந்த கட்டளையை மீறுவதால் முதன்மையான பாவம். சந்தேகமே வேண்டாம். இப்பொழுது நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் அன்பானவர்களே. இன்றைக்கு வீட்டில் போய் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு வெறுப்பானவர்களாக இருக்கிறார்கள், யார் யாரோடெல்லாம் இன்னும் மனக்கசப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஆலயத்துக்கு வந்தால் சில வேளைகளில் இடம் தேடி உட்கார வேண்டியது இருக்கிறது. அங்கே போனால் வேண்டாத ஒருத்தர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, இங்கே போனால் வேண்டாத ஒருத்தர் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு என்று சொல்லி இடம் தேடி உட்கார வேண்டிய நிலைமை வரக்கூடாது. எந்த இடத்துலையும் யார் கூட என்னால் உட்கார முடியும்? இந்த உலக உருண்டையிலே நான் முகம் பார்த்து சிரிக்க முடியாத ஒரு நபர் கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால் நான் இதை சொல்லுவேன். இந்த உலக உருண்டையிலே
முகத்தை ஏறிட்டு பார்த்து சிரிக்க முடியாத ஒரு நபர் கூட கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இல்லை. ஒருவேளை வேற யாருக்காவது என் கூட அப்படி இருக்கலாம், அதுக்கு நான் பொறுப்பில்லை. என்றளவு நான் சரி பண்ணி விடுகிறேன். அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருங்கள் அன்பானவர்களே, அது ஒரு சுகமான வாழ்க்கை பயணம். அன்பு என்னும் இந்த விருட்சம் வளர்ந்து விட்டால் மற்ற பாவக்கலைகள் எளிதாகவே ஒதுங்கிவிடும். எங்கள் வீட்டு முன்னால் கொஞ்சம் கேப் கிடக்குது. இது மாதிரி டைல்ஸ் போட்டுடலாமான்னு பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. அதனால் சும்மாவே போட்டிருந்தேன். ஆனால் எப்பப்பா இங்கே புல் வளர்ந்துடும், பயங்கரமாக வளர்ந்து விடும். அப்போ இந்த மாதிரி ஒரு மரம் நட்டேன். இந்த சின்ன பழம்புக்குமே ஒரு மரம், இப்படி ஒரு 2 மரம் நட்டு விட்டேன். இப்போ அந்த 2 மரம் நிற்குது, புல்லே முளைக்கிறது இல்லை. லேசாக அப்பப்போ முளைச்சாலும் அதை லேசாக பிடுங்கி வெளியே போட்டுடலாம், காடு மாதிரி முளைக்காது. இது மாதிரி தான் அன்பு. அன்பு என்கின்ற அழகிய விருட்சத்தை நீங்கள் வளர்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் மற்ற பாவங்கள் எல்லாம் இயல்பாக விலகி போய்விடும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அன்பு செலுத்து. நீ உங்ககிட்ட அன்பா இருக்கிறது மாதிரி அடுத்தவங்கிட்ட அன்பாயிரு. நம்முடைய அன்பற்ற தன்மை நமக்குள்ள இருக்கும்னா ஆண்டவர் அந்த காணிக்கையை கூட ஏற்றுக்கிட மாட்டேன்றார். மத்தேயு 5:23-25. ஆகையால் பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய்விடு. முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கோயிலில் காணிக்கை போட வரும்போது என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். யார் கூடயாவது நான் சண்டை இருக்கிறேன்னா, மனசுக்கு விரும்பாத ஒருத்தர் நான் சண்டையாக இருக்கிறேனான்னு யோசித்து பார்க்கணும். அப்படி யார் கூடயாவது சண்டையாக இருந்தால் காணிக்கை அங்கேயே வச்சுட்டு போயிடணும். போனால் கூட்டத்துக்குள்ளே அவர் இருப்பார், நம்ம சண்டைக்காரரு. நேராக அவர்கிட்ட போய் அப்படி கொஞ்சம் கையை குலுக்கிட்டு வந்துடணும். என்ன நீங்கள் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நாகாலாந்து போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது எழுத்துக்கு எழுத்து பைபிளை பின்பற்றினாங்களாம். அதுக்காக என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த வசனத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆலயத்தில் காணிக்கை செலுத்த வரும்போது திருச்சபையின் மூப்பர்கள்லாம் முன்னால் நிற்பாங்களாம். நின்றுட்டு காணிக்கை போட வர்றவரை பற்றி அவங்க ஒரு சாட்சி கொடுக்கணும். இவர் யார் கூடயும், எனக்கு தெரிஞ்ச அளவில் இவர் யார் கூடயும் சண்டையா இல்லை, அப்படி சொன்னால் தான் காணிக்கையை ஆலயம் ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னு அவரை திருப்பி விட்டுருவாங்களாம். இப்போ அது நடக்குதான்னு எனக்கு தெரியலை. அப்படி நம்முடைய திருச்சபைகளிலே நடந்தால் எத்தனை பேர் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பாருங்கள். இது என்னுடைய சொந்த வாசகம் அல்ல, இயேசு கிறிஸ்து சொந்த வாசகம். சீக்கிரமாய் அவனோடு ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆதாம் ஏவாளுடைய முதல் பிள்ளைகள் காயின் ஆபேலுடைய காணிக்கை ஏற்கப்படாத காரணம் அதுதான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? காயின் நிலத்தின் கலிகளை கொண்டு வந்தான், ஆபேல் மந்தையின் தலையீற்றுகளை கொண்டு வந்தான். அதனால நிறைய பேர் என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா, ஆபேல் ரொம்ப செழிப்பானது ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தான். அது ஒரு உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா அவன் ஆடு வைக்கிறவன் ஆடை கொண்டு வந்தான், இவர் நிலத்தில் வேலை செய்கிறவர் நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் என்ன? கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் ஏற்கவில்லை, ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். முதல்ல காயினை ஏற்கவில்லை, ஆகவே காயினின் காணிக்கையை ஏற்கவில்லை. ஆபேலை ஏற்றுக்கொண்டார், ஆகவே ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஏன் காயினுடைய காணிக்கை ஏற்கல? அவனுக்கு ஆண்டவர்கிட்ட அன்பு கிடையாது, சகோதரனிடத்திலும் அன்பு கிடையாது. உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டபோது காயின் சொன்ன பதில் என்ன? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? யாரை பார்த்து பேசுறான் இவன்? யாரை பார்த்து பேசுறான்? அவனுக்கு தெரியும், அவனுடைய தந்தையும் அவனுடைய தாயையும் இந்த உலகத்தில் படைத்த தெய்வத்தை பார்த்து பேசுகிறான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? என்ன தெனாவட்டா பேசுறான் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கொஞ்சமாவது அன்பு இருந்தா பேசியிருப்பான். அப்படி சகோதரனை வயல்வெளிக்கு கூட்டிட்டு போனான், கொல்ல போறான்னு அந்த ஆபேலுக்கு தெரியாது. அவன் களங்கம் இல்லாமல் போனான்.
அவனை கொலை செய்தான். அவனிடத்தில் சகோதர அன்பு இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே, சகோதர அன்பு இல்லாத காணிக்கையையும் ஆண்டவர் ஏற்க மாட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பைபிளில். ஒன்னொன்னா நீங்க வாசித்து பாருங்க. என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கூட நான் பிறரை மன்னிக்க வேண்டும். அது கர்த்தருடைய கட்டளை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். அடுத்தது, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னிச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணு. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததற்கும் பிறரை மன்னிக்காமல் இருப்பது ஒரு காரணம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கற்று தந்துவிட்டு அதை மத்தேயு 6:12-13 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் குற்றங்களை பிறருடைய குற்றங்களை மன்னித்தால் எங்கள் பரமபிதா, நமது பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்காமற் போனால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அங்கேயும் அந்த முக்கியமான கட்டளை வேலை செய்கிறது அன்பானவர்களே. ஆகவே இந்த விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இது பிரதானமான ஒரு காரியம், மிக மிக முக்கியமான காரியம். அனைத்து கட்டளைகளையும் அடக்குகின்ற ஒரே கட்டளை. பழைய ஏற்பாட்டிலே 600க்கும் அதிகமான கட்டளைகள் இருக்கின்றனவாம். அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டளை இது. நீ தேவனிடத்தில் அன்பாயிரு, அயலாரிடத்தில் அன்பாயிரு. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களில் முதன்மையானது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் அன்பாக இருக்கிறேன் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, அது உண்மை இல்லை ஆண்டவரே. அது உண்மையாக இருக்குமானால் நான் அயலாரிடத்தில் அன்பாக இருப்பேனே, நான் அயலாரை நேசிப்பேனே. ஒரு நாய் கூட பக்கத்து வீட்டு நாயை நேசிக்குதே, ஆனால் மனுஷனாக்கி எனக்கு பக்கத்து வீட்டு மனுஷனை நேசிக்க முடியலையே. யோசித்து பார்த்துருக்கீங்களா? எப்போவாது பக்கத்து வீட்டு நாய்கள் சண்டையாக இருக்குமா, சிநேகமாக இருக்குமா? பக்கத்து வீட்டு நாய்கள் சண்டையாக இருக்குமா, அன்பாக இருக்குமா? அன்பாக தான் இருக்கும். வெளியூர்லேருந்து ஒரு நாய் வந்தால் இவங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டு நாய்கள் சிநேகமாக இருக்கும். பக்கத்து வீட்டு மனுஷன் எப்படி இருப்பாங்க? உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கிடுங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு. வெளியூர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்தால் அழகாக பேசுவீங்க. சில நேரங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட சண்டையாக இருப்பீங்க. வெளியேருந்து யாராவது வந்தால் அழகாக பேசுவீங்க. புருஷன் மனைவிக்குள்ள ஒரு நாள் சண்டை வந்துதான், ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், கடுமையாக சண்டை போட்டாங்க. அப்போ கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டுது. புருஷங்காரர் வெளியே வந்து கேட்டு திறந்து யாரோ வந்தவங்களை ரொம்ப அன்பாக விசாரித்து அனுப்பி வச்சுட்டு திரும்ப வந்து சண்டையை தொடங்கும் போது மனைவி கேட்டாங்க, ஒரு நாளாவது அந்த ஆள்கிட்ட காட்டின அன்பு முகத்தை எனக்கிட்ட நீங்கள் காட்டியிருக்கீங்களா? இது 2 பேருக்கும் பொருந்தோம், மாற்றிடாதீங்க. இவங்களுக்கும் பொருந்தோம், அவங்களுக்கும் பொருந்தோம். பக்கத்து வீட்டு நாய்கள் அன்பாக இருக்கும், ஆனால் பக்கத்து வீட்டு மனிதர்கள் சண்டையாக இருப்பார்கள். இது ஒரு ஆபத்தான நிலை அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் பிரதான கட்டளை மீறப்படாதபடி நாம் நித்தியத்தை சென்று சேரும் வரைக்கும் இந்த கட்டளை நம்மை நிச்சயமாய் வழிநடத்தும். நாம் கர்த்தரை நேசிக்கிறோம் என்றால் நாம் அயலாரை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். இப்போ சிலர் மனசில் தீர்மானிச்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ராத்திரி போய் நான் ஜெபம் பண்ணுறேன் சார். நேற்றைக்கு ஒரு ஜெபத்துக்கு நான் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு மறந்துதான் ஞாபகத்தில் இருக்குதான்னு தெரியல. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறது கொஞ்சம் டைம் கொடுங்க. அது மாதிரி இன்றைக்கு ஜெபிக்கும்போது, ஆண்டவரே நான் இன்னார் கூட எல்லாம் சண்டையாக இருக்கிற ஆண்டவரே, வருஷமாக அந்த மனக்கசப்பு ஆண்டவரே,
பல தீமைகளை எனக்கு செய்திருக்கிறான் ஆண்டவரே. ஆமாம் இல்லைன்னு நான் சொல்லலையே. அவனால் பட்ட கஷ்டம் ரொம்ப பெருசு ஆண்டவரே. இப்போ கூட என்னை பற்றி மோசமாக சொல்லி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. மன்னிக்கின்ற இருதயத்தை தாரும், மன்னிக்கின்ற இருதயத்தை தாரும், ஒருமைப்பாட்டின் ஆவியை தாரும், நேசிக்கின்ற உள்ளத்தை தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய இந்த ஜெபத்தை ஆவலோடு காத்திருக்கிறார். ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? இயேசு கிறிஸ்துவோடு நாம் இருந்தால் மாத்திரமே இது சாத்தியம் அன்பானவர்களே. கீழ்ப்படிதல் என்பது லெகுவான ஒன்று அல்ல. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது கீழ்ப்படிதல் லெகுவான ஒன்றாக மாறிவிடும். இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாயிருந்தால் என் கட்டளைக்கு கீழ்ப்படியுங்கள். உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உம்முடைய கற்பனை பிரதான கற்பனை உம்மிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பு கூறுவதல்லவா, அதை கடைப்பிடிக்க எங்களால் முடியலையா ஆண்டவரே என்று கேட்டால், அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அவர் வருவார், வந்து இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும்படியான கிருபையை உங்களுக்கு தருவார். அவருடைய உதவி இல்லாமல் இந்த கட்டளைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவரை கேட்போமா, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கீர்த்தனையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் உண்டு, ஆவியை அருளுமே சுவாமி. பாடலாமா? ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. பாவிக்கு ஆவியின் கனி என்னும் ஸ்நேகம், பரம சந்தோஷம், நீடிய சாந்தம், தேவ சமாதானம், நற்குணம், தயவு, திட விசுவாசம், சிறிதெனுமில்லை. ஆவியை அருளுமே சுவாமி, எனக்காய் உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. எங்களை நேசிக்க எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பென்னும் விதையை எங்கள் உள்ளத்தில் விதைத்திருக்கிறீர். நாங்கள் இந்த ஆலய பிரகாரத்தை விட்டு வெளியே செல்லும்போது சத்துருவானவன் அதை பொறுக்கி போடாதபடி காத்துக்கொள்ளும். உலகத்தின் நெருக்குதல்கள், கஷ்டங்கள், அந்த முட்கள் அதை கெடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். அது வளர்ந்து கனிதராதபடி தடுக்கின்ற கற்பாறையான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை தந்து நல்ல நிலமாக எங்களை மாற பண்ணும் ஆண்டவரே. நாங்கள் நூற்றுக்கணக்கான கனிகளை தருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பணிந்து வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமேன்.